ஒரு பாவமிக்க உலகம், இருளால் மூடிய காலம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு வாக்குறுதி மழையில் போலப்பட்டது. ஒரு குழந்தையின் அழுகை அந்த இரவில் வெறுமனே ஒரு சத்தமல்ல, அது இந்நிலையின் வரலாற்றையே மாற்றியது. ரோமாபுரி ஆண்டது கொடுமையுடன், அதிகாரத்துடன். இஸ்ரவேல் மக்கள் வேதனையுடன் வாழ்ந்தனர், விடுதலைக்காக காத்திருந்தனர். நாசரேத் என்னும் சிறிய கிராமத்தில் ஒரு யுவதி வாழ்ந்தாள், சாதாரணமானவள், ஆனால் பரலோகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அவளின் பெயர் மரியா. ஒரு நாள் ஒரு பிரகாசமான ஒளி அவளது அறையை நிரப்பியது. ஒரு தூதர், ஒரு வாக்குறுதி. அவள் தரும் குழந்தை தேவனின் குமாரன். யோசேப்பு நல்ல மனிதன், மரியாவை நேசித்தார். ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கின்றது. அதில் ஒரு மறைபொருள் இருந்தது, ஒரு கனவு, ஒரு பரலோக குரல். அஞ்சாதே. ஒரு பேரளவீடு அறிவிக்கப்பட்டது, சீஷர் கொடுத்த கட்டளை. யோசேப்பு மரியாவுடன் பெத்லகேமுக்கு பயணிக்கிறார், மிகுந்த சிரமங்களுடன். அவர்கள் வந்தபோது ஓர் இடமும் இல்லை. ஒரு அழகான பிறப்புக்கு இல்லை மெத்தை, இல்லை வரவேற்பு. ஒரே ஒன்று, ஒரு கொழுந்து நாற்காலி. அந்த இரவில் மரபுச் சூழலில் ஒரு மாமன்னன் பிறந்தார். அச்சத்தில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆனால் அமைதியில். மேய்ப்பர்கள் வெளியில் கவனிக்கையில் வானம் விரிந்து வெளிச்சம் தருகிறது. தேவ தூதர்கள். பூமியில் அமைதி. அவர்கள் வந்தனர், வெறும் வரவேற்பும் தாழ்மையும் தான் கொண்டு. ஆனால் அவர்கள் பார்த்தது உலகத்தின் இரட்சகரை. வானில் ஒரு நட்சத்திரம், தூர இடங்களில் உள்ள ஞானிகள் அதை கவனித்தனர். அவர்கள் சின்னம் அறிந்தவர்கள். அவர்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தனர், ஒரு ராஜாவை காண. அவர்கள் சிறிய ஒரு குழந்தையை பார்த்தனர், ஆனால் அதன் அருகில் விழுந்தனர். தங்கம், தூபம், மயிர். ஒரு ராஜாவுக்கும், ஒரு தெய்வத்திற்கும், ஒரு தியாகத்திற்கும். ஒரு பசுமைச் சாலையில் பிறந்த அந்த குழந்தை வரலாற்றையே மாற்றியது. அது ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். தேவன் மனிதனாக வந்த நாள், காதல் மனித உருவம் எடுத்த நாள். இது ஒரு கதை மட்டும் அல்ல, இது நம்மில் தேவன் வந்து சேர்ந்த கதை. பிறந்த ராஜா நமக்காக.